ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. அன்பு நண்பர்களே, வணக்கம். நண்பர்களே, 2 நாட்களுக்கு முன்பு எனக்கு அறிமுகமான வயதான பெண்மணி ஒருவர் மொபைலில் கூப்பிட்டு, வெங்கடேசன் எப்படி இருக்கீங்க என்று கேட்டு அவருடைய பேச்சை தொடர்ந்தார். பல மாதங்களுக்கு பிறகு அவருடைய வாட்ஸ்அப்பிற்கு என்னுடைய வீடியோவின் லிங்கினை அனுப்பியிருந்தேன். உங்கள் வீடியோவை பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு சார். உங்களை நேரில் பார்த்து பேசுகிறாப்புல இருக்கு, ரொம்ப சந்தோஷம் என்றார். உடனே நான் ரொம்ப தேங்க்ஸ் மேடம், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா என்று கேட்டேன். சார் அதுக்கு எவ்வளோ கட்டணும் சார் அப்படின்னு கேட்டாங்க. உடனே எனக்கு தாங்க முடியாத சிரிப்பு. ஏன் சார் சிரிக்கிறீங்க என்று கேட்டார். இல்லை மேடம், அதுக்கு ஒன்றும் பணம் கட்ட வேண்டியதில்லை. நீங்கள் அதை பார்த்தீங்க இல்லையா, அது பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு அந்த லைக் பட்டன் ஒன்று இருக்கும், அதையும் எனக்கு நேரில் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்தினா போதும். தொடர்ந்து நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் என்றேன். உடனே அதற்கு அவர், சார் ஒரு ஆன்மீக மாதாந்திர புத்தகம் போன மாதத்துலேருந்து வரல, என்னன்னு கேட்டால் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டாமல் விட்டுருப்பீங்கன்னு சொன்னாங்க. என் பையன்கிட்ட கேட்டபோது, ஆமாம் மறந்து போச்சு, போன மாதமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், மறந்துட்டேன், இப்போவே உடனே கட்டிடுறேன்னு சொன்னான். அதுக்கு தான் உங்கள் சேனலுக்கு எவ்வளோ கட்டணும்னு கேட்டேன் என்றார் அப்பாவித்தனமாக. இல்லை மேடம், யூடியூப்பில் சப்ஸ்கிரிப்ஷன்னா நமக்கு பிடிச்ச வீடியோவை தொடர்ந்து பார்க்கணுன்னா அதை இலவசமாக அவங்க புது வீடியோலாம் போடும்போது வந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை நம்ம அமுக்குனா போதும். நம்ம சந்தோஷத்தை வெளிப்படுத்த அந்த லைக் பட்டனை அழுத்தினா போதும், நீங்கள் யாருன்னும் தெரியாது, எந்த விதமான செலவும் கிடையாது என்றேன். உடனே அவர், சாரி சார், இதுவரை எனக்கு தெரியாது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா ஏதாவது பணம் கட்டி பண்ணணும்னு நினச்சேன், இருங்க உடனே உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. மேலும் நான், மேடம் நீங்கள் ஒரே ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும், ஒவ்வொரு தடவையும் செய்ய தேவையில்லை, ஆனால் ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும்போது நீங்கள் லைக் பட்டனை மட்டும் அமுக்கினா போதும், அப்புறம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயம் பிடிச்சாலும், அந்த ஸ்லைடெல்லாம் நல்லா இருந்தாலும், ஒளிப்பதிவு எல்லாம் நல்லா இருந்தாலும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது எனக்கு ரொம்ப ஊக்கத்தையும் எனக்கு கிடைத்திருக்கிற எல்லா ஜோதிட நுணுக்கங்களையும் தெளிவாக புரியும் விதத்தில் பதிவிடுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று தெரிவித்தேன். உடனே அவரோ என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, இதை பார்த்து பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு உடனே சொல்லிடுறேன் என்று கூறி அவருடைய மகளுடைய ஜாதகத்தை பற்றி பலவிதமான விஷயங்கள் கேட்டு தெரிந்து கொண்டார். நண்பர்களே, இந்த கால் வந்த அன்றே இதை எல்லோருக்கும் பகிர வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது. அதாவது ஜோதிடம் பற்றிய ஒருமித்த கருத்துடைய அனைவருக்கும் இது சென்றடைய வேண்டும் என்ற எண்ணம் தான். எனவே நண்பர்களே, இதை பார்க்கும் ஒவ்வொருவரும் லைக் பட்டனை அழுத்துங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்களுக்கு எந்த விதமான செலவும் ஏற்படாது. ஒருமித்த கருத்துடைய உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறட்டும் என்று இதனை பகிருங்கள். நண்பர்களே, கடந்த வீடியோவில் நாம் அறிந்து கொண்ட வர்க்க சக்கரங்களின் அடிப்படை விஷயங்களை தொடர்ச்சியாக இன்று ஒவ்வொரு கிரகமும் இருக்கும் ராசிக்கு ஏற்ப வர்க்க சக்கரங்களில் எங்கெங்கு அமர்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம். இது மிகவும் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாகும். ஏனெனில் இது நம்முடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த ராசியில் என்ன பாகையில் அமர்ந்துள்ளதோ அதை வைத்துதான் நமக்கு தேவையான வர்க்க சக்கரத்தில் ஜோதிட விதிகளுக்கு ஏற்ப அவற்றை பொருத்தி அமைத்து பலன்களை அறிய ஏதுவாகும். முதலில் ஒரு உதாரண ஜாதகத்தின் ராசி கட்டத்தில் கிரகங்களும் லக்னமும் எங்கெங்கு அமர்ந்துள்ளன என்பதை இங்கு காட்டியவாறு குறித்துக் கொள்வோம். இந்த ஜாதகம் 1997 ஆண்டு பிப்ரவரி மாதம் 28 பிறந்த ஒரு ஆணுடைய ஜாதகம். இதில் ராசி கட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். கன்னி லக்னமாக அமைந்துள்ளது. லக்னத்தில் ராகு 6 பாகை 7 கலை 57 விகலைகள் பெற்றுள்ளது. சூரியன் கும்பத்தில் 16 பாகை 16 கலை 12 விகலையில் அமர்ந்துள்ளது. இதை ராசி கட்டத்தில் சுருக்கமாக சூரியன் 16 பாகை 16 கலை என்று குறிப்பிட்டுள்ளேன். ராகு 6 பாகை 8 கலைகள் என்று குறிப்பிட்டுள்ளேன். அவ்வாறே லக்னத்தில் செவ்வாய் 8 பாகை 50 கலைகள் பெற்றுள்ளது. லக்னம் 21 பாகை 11 கலையில் அமர்ந்துள்ளது. இரண்டாம் வீடான துலாத்தில் சந்திரன் 25 பாகை 12 கலையில் அமர்ந்துள்ளது. ஐந்தாவது வீட்டில் குரு 14 பாகை 54 கலையில் அமர்ந்துள்ளது. ஆறாம் வீட்டில் சூரியன் 16 பாகை 16 கலையும், சுக்கிரன் 8 பாகை 1 கலையும், புதன் 7 பாகை 1 கலையிலும் அமர்ந்துள்ளனர். சனி 12 பாகை 43 கலையிலும், கேது
6 பாகை 8 கலையிலும் அமர்ந்துள்ளனர். இதுவே நமக்கு முக்கியமாக திரேக்கான சக்கரம் தயாரிப்பதற்கு தேவையான குறிப்புகளாகும். நண்பர்களே, முதலில் திரேக்கான சக்கரத்தினை எவ்வாறு அமைப்பது என்பதை பார்ப்போம். இதை கையால் போட்டு பழகி கொண்டால் எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் திரேக்கான சக்கரத்தினை எளிதாக போட்டுக்கொள்ளலாம். முதலில் திரேக்கான சக்கரத்தின் வடிவமைப்பினை புரிந்து கொள்வோம். 30 பாகைகளை கொண்ட ஒவ்வொரு ராசி கட்டமும் 3 பாகங்களாக, அதாவது ஒவ்வொன்றும் 10 பாகைகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு ராசிக்கும் 3 திரேக்கானங்கள் அமையும். மொத்தம் 12 ராசிகளுக்கு 36 திரேக்கானங்கள் அமையும். இது பொதுவான விஷயம். இதில் ஒரு ராசியில் முதல் திரேக்கானம் என்று சொல்லக்கூடிய 0 பாகை முதல் 10 பாகை வரை முதல் திரேக்கானம் என்றும், 10 பாகை முதல் 20 பாகைகள் வரை இரண்டாவது திரேக்கானம் என்றும், 20 பாகை முதல் 30 பாகைகள் வரை மூன்றாவது திரேக்கானம் என்றும் அழைக்கப்படும். அதே போன்று ராசியின் பெயரை வைத்து மேஷத்தில் முதல் திரேக்கானம் என்றும், மேஷத்தில் 2ஆம் திரேக்கானம் என்றும், மேஷத்தில் 3ஆம் திரேக்கானம் என்றும் குறிப்பிடுவார்கள். உதாரணமாக கன்னியின் 20 பாகை முதல் 30 பாகைகள் வரையில் உள்ள பகுதிக்கு கன்னியின் 3ஆம் திரேக்கானம் என்பார்கள். மகரத்தில் 10 பாகை முதல் 20 பாகை வரையுள்ள பகுதிக்கு மகரத்தின் 2ஆம் திரேக்கானம் என்பார்கள். மீனத்தில் 0 பாகை முதல் 10 பாகை வரை உள்ள பகுதிக்கு மீனத்தின் முதல் திரேக்கானம் என்பார்கள். இதை எப்போதும் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த முறையில் பார்த்தால் இங்குள்ள ஜாதகத்தின்படி கன்னியில் லக்னம் 21 பாகை 11 கலையில் இருப்பதால், அதாவது 20 பாகை முதல் 30 பாகைக்குள் இருப்பதால் லக்னம் கன்னியில் 3ஆம் திரேக்கானத்தில் உள்ளது எனலாம். இதை போன்ற இந்த ஜாதகத்தில் சூரியன் கும்பத்தில் 2ஆவது திரேக்கானத்திலும், சந்திரன் துலாத்தில் 3ஆவது திரேக்கானத்திலும், செவ்வாயும் ராகுவும் கன்னியில் முதல் திரேக்கானத்திலும், புதனும் சுக்கிரனும் கும்பத்தில் முதல் திரேக்கானத்திலும், குரு மகரத்தில் 2ஆவது திரேக்கானத்திலும், சனி மீனத்தில் 2ஆவது திரேக்கானத்திலும், கேது மீனத்தில் முதல் திரேக்கானத்திலும் இருப்பதை காணலாம். இதை அறிந்து கொண்ட பிறகு இந்த கிரகங்களை திரேக்கான சக்கரத்தில் எவ்வாறு அமர்த்துவது என்பதை பார்ப்போம். பராசர மகரிஷியின்படி திரேக்கான சக்கரத்திற்கான அமைப்பானது ராசி கட்டத்தில் ஒரு ராசியில் முதல் 10 பாகைக்குள் இருக்கும் கிரகங்களை அதே ராசியில் திரேக்கான சக்கரத்தில் அமர்த்த வேண்டும். இங்குள்ள உதாரணத்தின்படி செவ்வாய், ராகு, புதன், சுக்கிரன், கேது ஆகிய 5 கிரகங்களும் முதல் திரேக்கானத்திலேயே இருப்பதால் ராசி கட்டத்தில் அவை இருக்கும் ராசியிலேயே திரேக்கானத்திலும் அமர்த்த வேண்டும். அதே போன்று ராசி கட்டத்தில் ஒரு ராசியில் 10 பாகை முதல் 20 பாகைக்குள் இருக்கும் கிரகங்களை அவை இருக்கும் ராசிகளில் இருந்து திரேக்கான சக்கரத்தில் 5ஆம் ராசியில் அமர்த்த வேண்டும். அதாவது ராசி கட்டத்தில் சூரியன், குரு, சனி ஆகிய 3 கிரகங்களும் 2ஆம் திரேக்கானத்தில் இருப்பதால் அவற்றை அவை இருக்கும் ராசியிலிருந்து 5ஆவது ராசியில் திரேக்கானத்தில் அமர்த்த வேண்டும். ராசி கட்டத்தில் ஒரு ராசியில் 20 பாகை முதல் 30 பாகைக்குள் இருக்கும் கிரகங்களை அவை இருக்கும் ராசிகளில் இருந்து திரேக்கான சக்கரத்தின் 9ஆவது ராசியில் அமர்த்த வேண்டும். அதாவது ராசி கட்டத்தில் சந்திரனும் லக்னமும் 3ஆம் திரேக்கானத்தில் இருப்பதால் அவற்றை அவை இருக்கும் ராசியிலிருந்து 9ஆவது ராசியில் திரேக்கானத்தில் அமர்த்த வேண்டும். தற்போது நீங்கள் இந்த ஜாதகத்திற்குண்டான பராசரர் திரேக்கான சக்கரத்தை இவ்வாறு அமைக்கலாம். அதாவது இந்த திரேக்கானத்தில் ரிஷப லக்னமாக அமைந்து லக்னத்தில் குருவும், 2ஆம் வீடான மிதுனத்தில் சூரியனும் சந்திரனும், 3ஆவது வீடான கடகத்தில் சனியும், 5ஆவது வீடான கன்னியில் ராகுவும் செவ்வாயும், 10ஆம் வீடான கும்பத்தில் சுக்கிரன் மற்றும் புதனும், 11ஆம் வீட்டில் கேதுவும் அமர்ந்துள்ளனர். இப்போது திரேக்கான சக்கரத்திற்குள் அமர்ந்துள்ள லக்னம் மற்றும் கிரகங்களின் பாகைகளை எவ்வாறு கணக்கிடுவது என்று பார்த்தோமேயானால், முதலில் ராசி கட்டத்தில் அந்த கிரகத்தின் பாகையையும் அது நின்ற திரேக்கானத்தையும் குறித்து கொள்ள வேண்டும். முதலில் சுக்கிரனை எடுத்துக்கொள்வோம். சுக்கிரன் கும்பராசியில் 8 பாகை 1 கலையில் முதல் திரேக்கானத்தில் அமர்ந்துள்ளார். முதல் திரேக்கானத்தில் உள்ள கிரகங்களின் பாகையை
அப்படியே 3ஆல் பெருக்கி வருவதை திரேகாணத்தில் அந்த கிரகத்தின் பாகையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் ராசி கட்டத்தின் முதல் திரேகாணத்தில் அமர்ந்த கிரகங்கள் திரேகாணத்திலும் அதே வீட்டில்தான் அமர்வார்கள் என்பதை மறக்கக்கூடாது. எனவே சுக்கிரனின் 8 பாகை ஒரு கலையை 3ஆல் பெருக்கினால் 24 பாகை 3 கலை என்று வரும். இதை அப்படியே திரேகாண சக்கரத்தில் கும்பத்தில் உள்ள சுக்கிரனின் பாகையாக குறித்து கொள்ள வேண்டும். இவ்வாறே ராசி கட்டத்தில் முதல் திரேகாணத்தில் அமர்ந்துள்ள செவ்வாய், ராகு, புதன், சுக்கிரன், கேது ஆகிய கிரகங்களுக்கும் கணக்கிட்டு குறித்து கொள்ளவும். அடுத்ததாக 2ஆம் திரைக்காணத்தில் உள்ள கிரகங்களை பார்க்கும்போது இவை ராசி கட்டத்தில் 10 பாகை முதல் 20 பாகைக்குள்ளாக அமர்ந்துள்ளதால் இவை நின்றுள்ள பாகையில் முதல் 10 பாகைகளை கழித்துவிட்டு மீதமுள்ளதை 3ஆல் பெருக்கி வருவதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு ராசி கட்டத்தில் 2ஆம் திரைக்காணத்தில் உள்ள குரு 14 பாகை 54 கலையில் உள்ளதால் முதல் 10 பாகையை கழித்தால் வரும் மீதியான 4 பாகை 54 கலையினை 3ஆல் பெருக்கி வரும் தொகையை திரேகாண சக்கரத்தில் அமர்ந்துள்ள குருவின் பாகையாக அமையும். அது 14 பாகை 42 கலையாக இருக்கும். மேலும் குரு 2ஆம் திரைக்காணத்தில் அமைந்துள்ளதால் தான் இருக்கும் வீட்டில் இருந்து திரேகாணத்தில் 5ஆம் வீட்டில் அமரும் என்ற அடிப்படையை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு ராசி கட்டத்தில் 2ஆம் திரேகாணத்தில் அமர்ந்துள்ள சூரியன், குரு, சனி ஆகிய கிரகங்களுக்கும் கணக்கிட்டு குறித்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 3ஆம் திரைக்காணத்தில் உள்ள கிரகங்களை பார்க்கும்போது இவை ராசி கட்டத்தில் 20 பாகை முதல் 30 பாகைக்குள் அமர்ந்துள்ளதால் இவற்றின் பாகையில் முதல் 20 பாகையை கழித்துவிட்டு மீதியை 3ஆல் பெருக்கி வருவதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு ராசி கட்டத்தில் 3ஆம் திரைக்காணத்தில் உள்ள சந்திரன் 25 பாகை 12 கலையில் உள்ளதால் முதல் 20 பாகைகளை கழித்துவிட்டு வரும் மீதியான 5 பாகை 12 கலையினை 3ஆல் பெருக்கினால் வரும் தொகையான 15 பாகை 36 கலையாக இருக்கும். மேலும் சந்திரன் ராசி கட்டத்தில் 3ஆம் திரைக்காணத்தில் அமர்ந்துள்ளதால் ராசி கட்டத்தில் தான் இருக்கும் வீட்டிலிருந்து திரைக்காணத்தில் 9ஆம் வீட்டில் அமரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறே ராசி கட்டத்தில் 3ஆம் திரைக்காணத்தில் அமர்ந்துள்ள சந்திரன் மற்றும் லக்னத்திற்கு கணக்கிட்டு குறித்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, இப்போது பராசரர் திரைக்காண சக்கரத்தின் கட்டமைப்பினை பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இதை கூடுமானவரை கையால் போட கற்றுக்கொண்டால் ஜாதகத்தை பார்த்தவுடன் அருகில் திரைக்காண சக்கரத்தையும் போட்டு உரிய பலன்களை உறுதியாக கூற முடியும். இதை அடிக்கடி பராசரர் திரைக்காணம் என்று ஏன் கூறுகிறேன் என்றால் திரைக்காணங்கள் 4 வகை உள்ளன. அவை பராசரர் திரைக்காணம், ஜெகநாத் திரைக்காணம், சோம்நாத் திரைக்காணம், வாரணாசி திரைக்காணம் அல்லது பரிவிருத்தி திரைக்காணம் என்பதாகும். இவை ஒவ்வொன்றும் சில குறிப்பிட்ட காரகத்துவங்களை சிறப்பாக தெரியப்படுத்தும் என்பதால் முக்கியத்துவம் பெறுகின்றன. நண்பர்களே, வரும் வீடியோக்களில் இவை ஒவ்வொன்றையும் விரிவாக உதாரண ஜாதகங்கள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இவற்றின் கட்டமைப்புகளில் மட்டுமே சில மாற்றங்கள் இருக்கும். எனவே முதலில் நாம் பராசர திரைக்காணத்தை பற்றி அலசி ஆராய்வோம். நண்பர்களே, இன்று ஒரு ஜாதக கட்டத்தினை வைத்துக்கொண்டு திரைக்காண சக்கரம் எவ்வாறு அமைப்பது என்று தெரிந்து கொண்டோம். வரும் வீடியோக்களில் இந்த திரைக்காண சக்கரத்தால் பிரமிப்பூட்டும் வகையில் என்னென்ன பலன்களை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் என்பதை பற்றி பார்ப்போம். எனவே நண்பர்களே, இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிகவும் நன்றி. இந்த சேனலின் லிங்கினை மற்ற நண்பர்களுக்கும் பகிருங்கள். அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கட்டும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றியும் வணக்கமும். சர்வே ஜனா சுகினோ பவந்து.